அனைவருக்கும் வணக்கம். டொன்போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்காகவும் இளையோருக்காகவும் இருக்கின்ற வழிகாட்டி மையம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தேசிய அளவில் நாம் உதவித்தொகை எப்படி பெறுவது, குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் நம்முடைய மத்திய அரசு அளவில் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதன் வழியாக நம்ம எப்படி அந்த உதவித்தொகையை பெறுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ மெட்ரிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்கேஜிலேருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேஷன். ஸோ இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக். மூன்றாவது மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஸோ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிசன், என்ஜினியரிங், லா, பிடெக் கோர்சஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரிக் லெவல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பிரிவினருமே இந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், ஸோ இந்த உதவித்தொகைக்கு இவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். நீங்கள் அரசு பள்ளியில் படித்தாலும் சரி, தனியார் சிபிஎஸ்சி மெட்ரிக்னு சொல்லிட்டு எந்த வகையான பள்ளிகள் படித்தாலும் சரி, உங்கள் அந்த நிலைக்கேற்ப அந்த உதவித்தொகையானது வழங்கப்படும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த நேஷ்னல் சர்வீஸ் போர்ட்டல், ஸோ அந்த ஒரு இணையதளத்துக்குள்ள நம்ம முதல்ல சென்று ஸோ நாம் ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக இந்த பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமாக நம்ம போயிட்டு என்ட்ரி பண்ண மாதிரி இருந்தது. பட் இப்போ இந்த OTR, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு முறையை இந்த வருஷம் அரசு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நம்ம தொடர்ந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஸ்காலர்ஷிப்காக ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த OTR ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த NSP போர்ட்டல், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதில் முதல்ல லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்கும். அதில் மொத்தம் 4 வகையான விஷயங்கள் இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய கைட்லைன்ஸ், ஒரு 7-8 விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கீழே கன்சென்ட் கொடுக்கணும். அந்த கைட்லைன்ஸ்க்கு எஸ், ஓகே, ஐ எம் ரெடி ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கன்சென்ட் அதுக்கு கொடுக்கணும். அந்த கைட்லைன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ அக்ரி டு த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கைட்லைன்ஸ் பகுதியிலிருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகும். ஸோ அடுத்த ஒரு நிலைக்கு போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர், சரிங்களா, உங்களுடைய பெர்மனன்ட் மொபைல் நம்பரை வச்சுட்டு நீங்கள் அதை பதிவு செய்வது போல் இருக்கும். சப்போஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆதாரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற நம்பர், உங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணி கெட் OTP கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு OTP கொடுக்கும். அந்த OTPயை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது முடித்த பிறகு உங்களுக்கு இமேஜ் கேப்சா கேட்கும். ஸோ அந்த கேப்சா நம்பர், ஸோ அதுக்கான ஒரு அனுமதி நம்பர் கேட்கும். அந்த நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். சரிங்களா? ஸோ அந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ கம்பல்சரி எல்லாருமே நம்ம ஆதார் வச்சுருப்போம். ஸோ அந்த ஆதாருக்கு வெரிஃபிகேஷன் கேட்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 வகையான ஆப்ஷன் இருக்கும். ஐ ஹேவ் ஆதார் நாட் அசைன்ட், ஐ ஹவ் EID. ஸோ சப்போஸ் இப்போ தான் ஆதார் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எங்கள் பசங்க, இல்லை இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் அதுக்கு EID நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த EID நம்பரையும் அதில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் பசங்களுக்கு ஆதார் இல்லைன்றதுனால அந்த பேரண்ட் அவங்களுடைய அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் அந்த ஆதார் நம்பர் அவங்க கொடுக்கலாம். ஸோ அந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கும் நம்ம மொபைல் நம்பர் மாதிரியே அந்த கெட் OTP கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஓடிபி உங்களுக்கு வரும். அதாவது உங்களோட ஆதாரோட கனெக்ட் பண்ணிக்கிற நம்பருக்கு
வரும். ஸோ அந்த ஓடிபியும் கொடுத்துட்டு அதை நீங்கள் அக்ரி பண்ணணும். சரியா, நான் என்னுடைய ஆதாரை வந்து இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு அந்த கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா நம்பர் என்ன பண்ணணும், கீழே நீங்கள் கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து நாம் போகலாம். ஸோ வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்தவொடனே அந்த என்பிசிஐ சக்ஸஸ் வந்துடும், நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு சக்ஸஸ் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ஆதாரோட கனெக்ட் பண்ணிருக்கிற அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அமௌண்ட் வந்து அதில் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இது சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஸோ உங்களுடைய அப்ளிகண்ட் டீட்டெயில் ஆஸ் பர் ஆதார் நம்பர் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அந்த டீட்டெயிலில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் பண்ணீங்க. அடுத்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஆதார் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் ஆதார் டீட்டெயில் வந்து உங்களோட அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் உங்களுடைய பெற்றோர் பெயரை அதில் வந்து உள்ளீடு செய்யணும். உங்களுடைய அம்மா பெயர் மற்றும் அப்பா பெயர், இமெயில் ஐடி தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், சரிங்களா, ஆர் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு இணையதளம் வழியாகவே நீங்கள் அந்த விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த நம்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சது. இதில் ரெண்டாவது பார்ட் வந்து உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் போகணும். உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்பி ஓடிஆர், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனையும், அதே போல் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன் வச்சு தான் நம்மளுடைய ஓடிஆர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இது வந்து என்எஸ்பி ஓடிஆர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஓப்பன் பண்ண உடனே ரெஜிஸ்டர், லாகின், இகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கும். ஸோ தொடர்ந்து நம்ம போகலாம். ஸோ அந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஓடிஆர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சின்ஸ் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கிறதுனால நீங்கள் லாகின் வச்சே அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ அந்த லாகின் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் முதல்ல வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பேஸாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இமேஜ் கேப்சர் வச்சுட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு நிலைக்கு வந்து அந்த ஆப் வந்து உங்களை கொண்டு போகும். ஸோ இந்த பேசிக் வந்து முடிச்சிடணும். முதல்ல உங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதை வச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து அங்கே வந்து தெரியும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசீட் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீட் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸை வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து அந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் வழியாக என்ன பண்ணணும், உங்கள் ஃபேஸை வந்து காட்டினீங்கன்னு சொன்னால் ஸோ அது வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை வந்து எடுத்துக்கொள்ளும். சரியா? ஸோ அந்த ப்ரொசீட் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ கன்சென்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஆதார், ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்கும். அப்போ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் உங்களுடைய ஃபேஸ் தெரியுற மாதிரி நம்ம எப்படி ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணால் தெரியுமோ அது போல் ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு பாக்ஸ்க்குள்ளே உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸ் காய்ச்சிட்டு கண்ணை வந்து சிமிட்டணும். 2-3 முறை அப்படி சிமிட்னீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சிமிட்டே இருக்கக்கூடாது. ஸோ கண்ணை சிமிட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த கேப்சர் வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ அந்த கேப்சர் முடிஞ்ச பிறகு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்காக யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபில்டு த ஃபார்ம் அண்ட் யுவர் ஓடிஆர் நம்பர். ஸோ யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபில் த ஃபார்ம் அண்ட் யுவர் ஓடிஆர் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் போய் சேரும்.
ஸோ இந்த நம்பர் உங்களோட மொபைல் நம்பருக்கும் போய் சேரும். சப்போஸ் இது வரலன்னு சொன்னால் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதன் பிறகு உங்களுடைய ஃபோன் வேலை வந்து முடிந்தது. ஸோ மறுபடியும் அந்த வலைத்தளத்துக்குள்ளே என்எஸ்பி போர்ட்டல் வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் கொடுத்துட்டு உங்களுடைய ஓடிஆர் நம்பர் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மொபைல் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஜென்ரல் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆர் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து அங்கே தயாரிச்சு அதுக்கான ஓடிஆரும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஓடிஆரை பேஸ் பண்ணி தான் நம்முடைய அந்த என்எஸ்பி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதை பேஸாக வச்சு நீங்கள் என்எஸ்பியில் வந்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ நன்றி, அனைவருக்கும் நன்றி.